ஹாய் ஹலோ கைஸ், இது நம்ம போக்கிமான் யூனிட். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். பார்த்துக்கோங்க, நான் இப்போ சென்டரில் தான் இறங்கினேன். அதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா லாங் வீடியோ போகிறதுனால கட் பண்ணிட்டேன் ப்ரோ. நாங்கள் இப்போ இந்த கத்தி வீரனெல்லாம் இருக்கிறானுங்க, அவனுங்கெல்லாம் அடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். கில்லு கொஞ்சம் கஷ்டமாக தான் அடிக்க முடியுது. இந்த கத்தி வீரன் அடிக்கடி அடித்து போட்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி மறைஞ்சு வரான். பார்த்தீங்களா இந்த சின்ராஸ்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அந்த குட்டியாக அந்த முயல் மாதிரி இருக்கிறான்ல, அவன் ஃபயர் பந்தெல்லாம் விடுவான். இப்போ ஒரு மாதிரி தூரத்துலேருந்தே அட்டாக் பண்ணுவான். நம்ம பக்கத்தில் போயிடணும், டக்குன்னு அடிச்சிடலாங்க. இப்போ பாருங்க அது 500 டேமேஜ். அவனுங்களுக்கு எவ்வளோன்னு தெரில, நான் ஒரு தாடி விளையாண்டு காமிக்கிறேன். ஆனால் இது ரேங்க்டு மேட்சுங்கிறதுனால நம்ம காசு போட்டு வாங்கினது மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அடுத்து என்ன சொல்கிறீங்களோ நான் அதே வாங்குகிறேன். கமெண்ட் செக்ஷனில் பிரிண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறதே நான் ஒரு தாட்டி வாங்கி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு புது அட்டாக் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேலே இந்த சென்டரில் பறவைங்க மாதிரி இப்போ ஒருத்தனை நம்ம அடிக்க போவோம். பார்த்துக்கோங்க, பாஞ்சு அடிக்கிற மாதிரி ஒரு அட்டாக் எடுத்துருப்பாங்க. அடுத்ததாடி நாங்கள் இன்னொரு அட்டாக் எடுத்து காமிக்கிறேன். அடிக்கடி எனக்கு இதான் பிடிக்கிறதுனால நான் இதை எடுத்து தான் வீடியோ போடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல நான் வாங்கி வீடியோ போடுறேன் ப்ரோ. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியும். அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த முயல் குட்டியை பாஞ்சு அடிக்குது. முயல் குட்டி சின்ராஸாக கொஞ்சமாக உருமாறிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, கில்லை மட்டும் பாருங்கள் எப்படி அடிக்கிறீங்க. டேமேஜ் பார்த்தீங்களா கொஞ்சம். இந்த மியூட்டன்ட் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, வரான் பாருங்க, அவன் சரியான அடி அடிப்பான். அவன் 2 உருமாற்றம் மாறி வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு உருமாற்றம் இதுங்க, இன்னொரு வரும்போதே வர்றதுங்க. இன்னொன்று இந்த கோலை வச்சு உருமாறுவான். பார்த்துக்கோங்க, அது சரியான அடி அடிப்பான். இந்த கீழே பாஸ் பேன் ஆகிட்டாங்க 2 பக்கமும். இதுக்கு மேலே நம்ம அடிச்சுக்கலாம் பாருங்கள். அவன் அடிக்கவே முடியாது. இதுக்கு மேலே ஒரு மாதிரி குண்டாக வீசுவான் பாருங்கள், வீசிகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் போக முடியாது. இப்போ நம்மளை கொண்டுருவான் பாருங்கள். நான் அதை கட் பண்ணிட்டேன், சாரி ப்ரோஸ். இப்போ நம்மளை இந்த கத்தி வீரன் கொல்லாமல் விட மாட்டான் போல இருக்கே. நம்ம கோட்டையில் போய் ஒளிஞ்சாலும் அவன் அடிக்க வருவான் பாருங்கள். பாருங்க எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படி பாஞ்சு வரான்னு. இப்போ நான் செத்து போனதுனால திரும்பி கட் பண்ணிட்டேன். நான் இப்போ 3 கிலோ அடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க. பார்த்தீங்களா, மேல் கோட்டை காலியாக போகுது. எப்படினாலும் நல்லவங்களுக்கு கடவுள் சாதகமாக இருக்கும், நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காரணத்தில் நானும் நம்பி உங்களுக்கு எடுத்து வீடியோ போட்டுட்ருந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். கடைசியில் நான் எவ்வளோ தாட்டி செத்தாலும் இது நம்மளுக்கு தாங்க. இது அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாதகம் நம்மளுக்கு தாங்க. எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு தான் சாதகம்னு எழுதி பாருங்கள். இந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம தான் ஜெயிக்க போகிற நம்பிக்கையிலே விளையாண்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸு கெட்டவங்க தான் அழிச்சாங்க. நம்ம இப்போ எப்படியாச்சும் ஜெயிக்கிறதுக்கு பார்த்துட்டோம். 4 கிலோ அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்மளே பெருமை தூக்கிக்கூடாது. அது நான் கொஞ்சம் சாரிங்க. அதாவது கீழ் பாஸ் பேன் ஆக போகுது. இப்போ கீழ் பாஸ் எவன் அடிக்க போகிறான், நம்ம தான் இருக்கணும். நம்ம ஆளுங்க கூட துணைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கெட்டவங்க நிறைய பேர் வர்றதுனால இங்கே ஓடி போகிறது நல்லது. எப்படினாலும் நம்ம சாகரிக்கு போகிறாங்க வேறு எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்களா ப்ரோ. மை சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க சொல்கிறது மட்டும்தான் நான் வாங்க போகிறேன். இது உண்மை. சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வாங்க சொல்கிறத நான் வாங்குறேன். கொஞ்சம் ஸ்பீடப் அதிகமாகிடுச்சு பார்த்துக்கிங்களா. சாரிங்க, கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் தப்பாகிடுச்சு, மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் வாய்ஸு கொஞ்சம் கம்மியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், சவுண்டு இல்லாமல். சரிங்களா ப்ரோ? அப்புறம் சின்ராஸை துரத்திட்டே போய் கில் அடிக்கிறதுக்காக தெரிஞ்சிட்டு இருந்தோம். கில் அடிச்சிட்டோம் பாருங்கள். அப்புறம் கோல் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா
சப்ஸ்கிரைப் சொல்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன். கடவுள் இல்லாட்டி கண்ணை குத்திரும் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிறது கேட்பேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கப்பா. அப்புறம் சென்ட்ரு பாஸ் பேன் ஆகிட்டான். அதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலேயே. சாரிங்க, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பேர் கூப்பிட்டாங்க, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு கொஞ்சம். அதனால் கொஞ்சம் தனியாக இருந்து வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சி கொஞ்சம் தள்ளி வர்றதுக்காக கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தேங்க. சாரி. வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். சரிங்களா? சரி. அப்புறம் வந்து சென்ட்ரு பாஸ் அழிச்சிட்டோம் நம்ம டீமு. நல்லவங்க எப்பவுமே கடவுள் துணையாக இருக்குன்னு சொன்னது கண்டிப்பாக உண்மையானது தான். இது வந்து நான் சொல்லலை, நிறையா புக்கில் படித்தேங்க. நான் இப்போ மாஸ்டர் லெவலுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். பார்க்கணும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். போன தாட்டி உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியல, வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுனால கட் பண்ணிட்டேன். சாரி. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. இந்த தாட்டி காமிச்சிட்றேன். நம்ம இந்த கோலை நம்ம தான் போடணும். சின்ராஸை நான் கில் அடிக்க ட்ரை பண்ணுறேங்க. கில் அடிச்சிட்டேன். இவனை நம்ம கில் அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மியூட்டன்ட் பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. மியூட்டன்ட் வந்து ரொம்ப பவருங்க, என்னால் அழிக்க முடியல. சாரிங்க, நான் அழிச்சிட்டேன். கொஞ்சம் இதில் இருந்தேன். கோல் போடலான்னு பார்க்குறக்குள்ள இந்த பறவை என்னை தடுத்துருச்சு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் சரியில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல் எவ்வளோ போட்டோன்னு காமிப்பாங்க. இப்போ நம்ம ஜெயிப்போமா மாட்டோம்னு இப்போ தான் தெரியும். பாஸ் அடித்தாலும் ஜெயிக்கிறது முக்கியம் பிகிலு, கப்பு முக்கியம் பிகிலு. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.